ஹாய்! இந்த வீடியோ நேத்து எடுத்ததுதாங்க. பட்டாணி, உருளைக்கிழங்கு வச்சு நல்லா ஒரு கூட்டு தான். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நல்லா வாசமாவும் இருக்கும். அத நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுட்டு, அது கூடயே நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து அது ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு, அது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கண்டிப்பா சேர்க்கணும். அத சேர்த்துட்டு நல்லா பச்சை வாடைலாம் போனதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்க சின்ன தக்காளி தான். நல்லா நறுக்குன தக்காளி வந்து கையிலேயே மசிச்சு விட்டுக்கிட்டேன். அது கூடயே கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிட்டேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தான் பச்சை மிளகாய் சேர்க்கணும். சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அது கூடயே மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அப்புறம் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். நான் பட்டை, சோம்புலாம் முழுசா சேர்க்காம இந்த மசாலா மட்டும் தான் நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வாசமா இருக்கும் இது சேர்க்கும்போது. சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொதிக்க விட்டாச்சு. அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அந்த வேக வச்சு வச்சிருக்க பட்டாணி, உருளைக்கிழங்க வந்து நான் உருளைக்கிழங்க மசிக்காம அப்படியே போட்டுட்டேன். அந்த தண்ணியில வேக வேக கொஞ்சம் கொஞ்சமா கரண்டிய வச்சு நல்லா குத்தி விட்டு அத நல்லா உடைச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன். ஃபைனலா வந்து இப்படி தான் இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதையே நீ இன்னும் கொஞ்சம் ட்ரையா பண்ணீங்க அப்படின்னா, அந்த சமோசாக்குள்ள இல்ல அப்படின்னா, அந்த பானிபூரிக்குலாம் வச்சு சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். நல்லாருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.